இதய நோய் வராம உங்களோட ஹார்ட்ட பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு ஹெல்த்தி ஹேபிட் சாப்டர் 5. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான, எஃபெக்டிவான ரெசிபி பூண்டு பால். இந்த பூண்டு பால் செய்றதுக்கு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, 5 பல்லு பூண்டு எடுத்துக்காங்க. அந்த பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா வேகும். இது பண்ணுறப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பூண்டு வேகிற அளவுக்கு அப்போ தான் அந்த பால் வத்தாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த 1/2 டம்ளர் அளவுக்கு பால் வந்ததும் இதை நீங்கள் எடுத்து குடிக்கலாம். இது டெய்லி நைட்டு ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் டெய்லி முடியாது அப்படின்னா வாரத்தில் 4 நாள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அதுவே போதுமானது. இது நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. இன்கேஸ் பிரச்சனை வந்திருந்தாலும் நீங்களும் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். வேறு யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அப்படின்னா, வெயிட் கெயின் உள்ளவங்க, பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, பிம்பிள்ஸ் அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு இது நல்லாவே இருக்கும். பால் சுரப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். யார் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னா, பிளட் தின்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கனால ரீசன்ட் டேஸில் சர்ஜரி ஆனவங்களும், இப்போ தான் எனக்கு டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறவங்களும் ஒரு 20 டேஸ்க்கு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷனோட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.